சொல்லிட்டாரு. இது கூட்டணி கிடையாது, அதில் எந்த மாற்றம் இல்லை. தாவேக்கா தனித்து தான் நிற்க போகுது. அதே நேரம் இந்த பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு லெட்டர்பேடு கட்சி வந்த மாதிரி தமிழ்நாட்டிலே அப்படி ஏதாவது ஒரு லெட்டர்பேடு கட்சி வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய காமெடியாக மாறிடும். என்னென்னா தாவேக்காங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக நீங்கள் ஒரு பில்டப் கொடுத்துருக்கீங்க. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு லெட்டர்பேடு கட்சியோட கூட்டணி அமைக்கும் போது அது ஒரு பெரிய காமெடியாக மாறிடும். இப்போ பாண்டிச்சேரியில் அப்படி தான் ஆச்சு. அந்த மாதிரி இங்கே யாராவது மற்ற கூட்டணிகளில் இடம் கிடைக்காத இந்த ஒரு நபர் கட்சி, ஏரியா கட்சி, லெட்டர்பேடு கட்சின்னு நிறையா இருக்குது. அப்படி யாராவது இந்த பக்கம் ஒதுங்கி அவங்களையும் இவங்க உள்ளுக்குள்ளே இழுத்து போட்டு நாங்களும் கூட்டணி அமைச்சிருக்கோம்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. அப்படி என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கேட்டிங்கன்னா தாவேக்கா தனித்து நிற்கணும், அதுதான் சரியாக இருக்கு. வெற்றி தோல்வி என்பதை தாண்டி உங்களுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிறத நீங்க சாலிடா வந்து காட்டிடலாம். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.